மக்கள் விரோத அரசு, நீங்க சொல்றது மக்கள் விரோத அரசுன்னு எடுத்துக்கலாம். இந்த மக்கள் விரோத அரசுக்கு முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீர்கள்? இதான் வருது சார், எலெக்ஷன் வருது இல்லை சார். ஆமா, இது மக்கள் விரோத அரசா இல்லையா என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லும். பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ பணத்தினால பெருசாக சாதிச்சிட முடியுமா, இல்லை அதிகாரத்தினால சாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. குக்கிராமங்களில் வேணால் நம்ம இன்னும் அந்த அவங்களுக்கு பற்றி இந்த ஊழலை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அது உண்மை கூட தான். இப்போ சிட்டி லெவலில் 2Gனா என்னன்னு தெரியும். கிராமங்களுக்கு கிராமங்களில் இன்னும் தெரியாது. ஏதோ மளிகை கடையில் விற்கிற உப்பு புளி மிளகான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஊழல். அந்த ஊழல்னா என்ன, நம்ம கட்டுற வரி பணத்தை அவன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்றது ரொம்ப பேர். நான் என் படத்தில் ஒரு நல்ல மேட்ரு சொல்லியிருப்பேன். அதாவது பணக்காரங்க சொத்து வரி கட்டுறோம், தொழில் வரி கட்டுறோம், சம்பாதிக்கிறது கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு வரி கட்டுறோம், இதெல்லாம் ஓகே. இந்த நடுத்தர மக்கள், பின்தங்கியவர்கள், இதுக்கு இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க, கீழ்மட்ட மக்கள், ஏழைகள், சோறு சாப்பிட்றது கூட வரி கட்டுறான் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லியிருப்பேன். அதை கோர்ட்லேயே சீமான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் சாப்பிட்றது கூட வரி கட்டுறோம் எப்படின்னு கேட்பார் அந்த ஜட்ஜ். ஆமையா, எண்ணெய் பொட்டலத்தை எடுத்து பாருங்க, எண்ணெய் பாக்கெட் எடுத்து பாருங்க, வரி உள்படன் இருக்கும். பருப்பு பாக்கெட் எடுத்து பாருங்க, வரி உள்படன் இருக்கும். உப்பு பாக்கெட் எடுத்து பாருங்க, வரி உள்படன் இருக்கும். இதை அந்தந்த ஒரு கோர்ட்ல பேசுறத அந்தந்த மக்கள் வீட்டில் எடுத்து பார்க்குற மாதிரியும் நான் காட்சிகள் வச்சிருப்பேன். அந்த பாமர மக்களுக்கு அப்பதான் புரியும். அது நம்ம சோறு சாப்பிட்றது கூட வரி கட்டுறோம், இந்த வரியைத்தான் ஒருவன் கொள்ளையடிக்கிறான். ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதின்றவன் சர்வீஸ் சார். அது ஆமா, இது தொழிலாக மாற்றிருக்காரு. காமராஜர் பீரியட்ல எல்லாம் சர்வீஸா இருந்துச்சு. காமராஜர் சொல்லுவாங்க, சாகும்போது அவர் பாக்கெட்ல 150 ரூபா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஓட்டு வீட்டில் பிறந்தாரோ அது வரைக்கும், அதுக்கு பிறகு அவர் வீடு கூட கட்டிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ஒரு சர்வீஸா பண்ணாங்க. மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காகவே அரசியலுக்கு வர்றாங்க. இது ஒரு தொழிலாகி போச்சு. என்னைக்கு சம்பளம் பத்தலைன்னு ஒரு எம்எல்ஏ போர்க்கொடி தூக்குறாங்களோ, ஒரு எம்பி போர்க்கொடி தூக்குறானோ, அன்னைக்கே தொழிலாகி போச்சு. ஆமா, இனிமே அவங்களும் உண்ணாவிரதம் இருந்தாலும் இருப்பாங்க. எங்களுக்கு சம்பளம் பத்தல, எங்களுக்கு தனி வீடு, இலவச வீடுகள்லாம் வேற கேட்டுக்கிறாங்க இப்போ. அதனால அது இந்த சர்வீஸ், சோசியல் சர்வீஸ்ன்றது போய் அது தொழிலாக்க, தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் மீறி ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, இப்படிலாம். இப்போ ஊழல்ன்றது ஒரு தேசிய உடைமையாகப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல்வாதிகள் இதில் உழுந்து விட்டார்கள். ஒரு நீதிபதி ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்ச ஞாபகம், லஞ்சத்தையும் ஊழலையும் சட்டபூர்வமாக்கி விடலாம்னு யாரோ ஒரு வழக்கறிஞர் நீதிபதி சொன்னதா நான் பேப்பர்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. சொல்ல போனீங்கன்னா, இப்போ ஒரு சமீபத்தில் படம் எடுத்துறீங்க, சட்டப்படி குற்றம்ட்டு. அந்த திரைப்படத்தில் கூட இப்போ இந்தியாவின் உலகத்தின் மிகப்பெரிய ஊழல் 1,76,000 கோடி ரூபாய். அந்த ஊழலை பற்றி விரிவாக 1,26,000 கோடி நீங்கள் எத்தனை சைபர்னு கூட அந்த படத்தில் கேட்டிருக்கீங்க. அதனால இந்த ஊழல் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த திரைப்படத்தின் மூலம் நீங்கள் பெருமுயற்சி எடுத்திருக்கீங்க. இந்த ஊழல் மக்களை எப்படி பாதித்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது திரைப்படம்ன்றது ஒரு பெரிய ஆயுதம் சார். நான் வந்ததுலேருந்தே, நான் சினிமா துறைக்கு வந்ததுலேருந்தே சினிமாவே ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். சட்டம் உருட்டுலேருந்து உங்கள் கேப்டன் நடித்த படம், அதிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சமூக உணர்வுகளை என் படங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இப்போ கடந்த இந்த காலங்களில் நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதுகளையெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருந்தேன் நான். அதில் பெருசாக அந்த இன்னைக்கு நாட்டு மக்களை உருக்கிக்கிட்டு இருக்கிறது 2G இல்லையா? அந்த ஜி இந்த ஜின்னு போய் இப்போ 2Gன்னா ஒரு பெரிய, அது ஒரு மாதிரி மெகா ஊழல் ஆகிப்போச்சு. சரி, மக்களுக்கு எப்படி சொல்கிறது? சினிமான்றது நீங்கள் என்னதான் மேடை போட்டு பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. என்னதான் நம்ம எழுதினாலும் படிக்கிறவங்க கம்மி, சினிமா பார்க்குறவங்க அதிகம். அண்ணாவே சொல்லியிருக்காரு,
சென்சார் செய்யப்படாத 4 படங்களை எங்களிடம் கொடுங்கள், நான் அரசியலை மாற்றி காட்டுகிறேன். அப்போ சினிமாவுடைய வேல்யூ அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த ஒரு இதில் தான் மக்களுக்கு நான் நடக்கிற உண்மைகளை அப்படியே சினிமாவில் சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ நான் படத்தில் 2Gன்னு சொல்லலை. அது என்ன ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை நான் டச் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் அது. ஆனால் மக்களுக்கு இப்படி சில ஊழல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்றது போய் சேர்ந்துருது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சம் வாங்குறதே சட்டப்படி குற்றம். லஞ்சம் வாங்குறதே சட்டப்படி குற்றம். லஞ்சம் வாங்குறவனை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே லஞ்சம் வாங்கி வீட்டில் கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சுருந்தான்னு நம்மெல்லாம் செய்திகளில் படித்தோம். டெல்லியில் அவர் வீட்டில் அப்படியே ஒரு வீடு அதுக்கு வாங்கி வச்சுருந்தாரு. பீரோவில் பைத்தியக்காரன் பணத்தை அப்படி கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருந்தான். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வீட்டிலே எப்படி. நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கங்க, ஊழல். இப்படி எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், ஒதுக்கீட்டில் ஊழல், எல்லாத்துலேயுமே. இன்னைக்கு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும், ரோடு போடுறதுலேருந்து 2G வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாகிடுச்சு. அதனால் படங்களில் சொல்லணும், மக்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு தான் அந்த படமே எடுத்தேன். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. குடும்ப அரசியல், மணல் கொள்ளை, அது இல்லாமல் சினிமா தொழில் நசுக்கப்பட்டது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அடிக்கொண்டே இருக்கலாம். இந்த நிலையிலே உங்கள் விஜய் மக்கள் இயக்கம் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறது. இந்த விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர்கள் இதனால் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க நீங்கள் ஆதரித்த உடனேயே? முதல்ல நான் முடிவெடுத்துட்டு அறிவிக்கலை. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்ட தலைவர்கள், நகர தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், இளைஞரணி தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் கருத்து கேட்டேன். அவர்களெல்லாம் 95%, இன்னும் இல்லை 98%, அப்பா இன்னைக்கு நாடு சரியில்லை, நம்ம அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம், ஒரு மாற்றம் வேண்டும், இதை நீங்கள் தலைமையேற்று நீங்கள் பண்ணுங்க, அண்ணன்ட்ட சொல்லி பண்ணுங்க, விஜய் அண்ணன்ட்ட சொல்லி பண்ணுங்க அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு. நான் எடுத்த முடிவே அல்ல அது. அவங்க என்னுடைய மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் எடுத்த முடிவை நான் செயல்படுத்தி இருக்கிறேன். சரி, ஒரு மாற்றம் வேணும்னா என்ன பண்ணணும்? அதிமுக அணியை ஆதரிக்கணும். அதுக்காகத்தான் நான் என்னுடைய அத்தனை மாவட்ட நகர ஒன்றிய தலைவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது, இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் பாடுபடுங்கன்னு சொல்கிறேன். பாடுபடணுன்னா அந்த அணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, இப்போ அதிமுக அணியில் இருக்கிறவங்க நிற்கிறவங்களா இருந்தாலும் சரி, கேப்டன் தேமுதிகவில் நிற்கிறவங்களா இருந்தாலும் சரி, சரத்குமார் சார் அவர் கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் பல கட்சிகள் இப்போ இருக்குது. எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் இணைஞ்சு பாடுபட்டு அந்த மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ உங்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த வெற்றி மக்கள் ருசிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? சார், நான் சொன்னேனே சார், மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவர்களும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு தமிழர்களும் இதை வரவேற்பார்கள். அடுத்து நான் என்னையும் போய் நீங்கள் கூட்டணின்னு சேர்த்துட்டீங்க. நான் கூட்டணியில், நான் இந்த எலெக்ஷனில் நிற்கல, நான் அரசியல்வாதிகள் இல்லை, விஜயோ நானும் அரசியல்வாதி இல்லை, எங்கள் இயக்கம் அரசியல் இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக இயக்கம். ஆனால் சமூக இயக்கம் கூட நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. ஒரு மனிதனுக்கு உண்டான உணர்வு அது. ஒரு தமிழனும், ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். ஒரு நடிகனாக விஜய் எடுத்துங்க, இன்னைக்கு யாரால அவர் இருக்கிறாரு? மக்களால், அந்த தமிழ் மக்களால் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த தமிழ் மக்கள் இப்போ இலங்கையில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, உடனே தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரதம் இருந்தோம் இல்லையா? ஆமாம். விஜயுடைய மக்கள் இயக்கம் தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரதம் இருந்துச்சு.
நாகையில் வந்து அந்த மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆமாம், போன மாதம். ஆமாம். அதுக்காக போய் ஒரு பெரிய அளவில் நாங்கள் வந்து கண்டன கூட்டம் நடத்தோம். இதெல்லாம் வந்து உண்மையான உணர்வோடு செய்யக்கூடிய, ஏன்னா அவங்க கொடுக்குற பணத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க டிக்கெட் வாங்கி அந்த படம் பார்க்குறதுல நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம். அவர்கள் தாக்கப்படும் போது, அவர்கள் பாதிக்கப்படும் போது அந்த தமிழர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, அவன் நடிகனாக இருக்கட்டும், ஒரு வாத்தியாராக இருக்கட்டும், ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதிக்கு மட்டும்தான் வந்து அந்த உணர்வு வரணும்னு தேவையில்லை சார். கண்டிப்பாக நம்ம நாட்டில் அது ஒரு கெட்ட ஒரு என்ன, நமக்கு என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறான், நல்லா படிக்கணும், அதுதான் நம்ம வேலை. டாக்டர் என்ன நினைக்கிறாரு, வர்றவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அனுப்பணும், காசு வாங்கிக்கிறணும், அதுதான் நம்ம தொழில். இப்படி ஒவ்வொருத்தரும், ஒரு வாத்தியார் என்ன நினைக்கிறாரு, மாணவனை வந்து ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சமூக அக்கறை, சமூக அக்கறை, சமூக உணர்வு இருந்தால் சமூக அக்கறை தானே வரும். யாராக இருந்தாலும் இன்று நாட்டு நடப்பேன். ஆனால் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். அது இன்றைக்கு நான் வெளியே போறேன்ல சார், நான் வந்து அரசியல்வாதி இல்லை. ஆமாம். நான் எல்லாத்துலேயும் சகஜமாக பழகிட்டு இருக்கேன். போகிற இடங்கள்ல அந்த ஃபீட்பேக்னா அவங்களுடைய மக்களுடைய கருத்து, அந்த கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர என்னுடைய கருத்தை நான் இங்கே சொல்லவே இல்லை. மக்கள் கருத்துகள் வந்து என் காதல விழ 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 எனக்குள்ளேயும் அந்த கருத்து அப்படியே உள்ள போகுது. அது பிரதிபலிப்பு தான் உங்களோட. அந்த பிரதிபலிப்பு தான் நான், அந்த பிரதிபலிப்பு தான் என்று சட்டப்படி குற்றம் படம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனாங்கன்னா, இப்போ பல பேர் சொல்லுவாங்க, ஆளுங்கட்சின்னு சொல்றாங்க, நடிப்பவர்கள் நடித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும், ஏன் அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அரசியலுக்கு வருவது என்பது தனி தகுதி வேணும் என்று ஆளுங்கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னேன், இப்போ டாக்டரா இருக்கிறவன் அந்த தொழில் மட்டும் பண்ணணும், இதெல்லாம் என்ன சட்டமா? சட்டமா கிடையாது. எல்லாருக்கும் சமூக அக்கறை வேணும்னு நான் சொன்னேன்ல. அவன் யாரா இருந்தாலும் சமூக அக்கறை வேணும் சார். இன்னும் சொல்லப்போனா நடிகனுக்கு அதிகமா வேணும். ஏன்னா நடிகன் வந்து ஜனங்களோட ரீச் ஆகிட்டு இருக்கிறான், கான்டாக்ட்ல இருக்கிறான். மக்கள் வந்து திரையில மட்டும் பார்க்கறதில்ல, அவனுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணுகிறான்? ஸோ நடிகனுக்குத்தான் சமூக அக்கறை அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே சமூக பொறுப்பு நடிகனுக்கும் இருக்கிறது. இப்போ எம்ஜிஆர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், உயிரா நேச தொண்டர்கள் இருக்காங்க. கடைசி வரைக்கும் வந்து சினிமாவில் வந்து அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். ஏன்? தன்னை பார்த்து மக்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றது தானே. அந்த அக்கறையோட தானே அவர் இருந்தார். கண்டிப்பாக தனிமனித ஒழுக்கத்தை வளர்த்த காரணத்தால் தான் அவர் ஆட்சியில் அமர முடிந்தது. மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் சார்? முதல்ல நான் வந்து தமிழக மக்கள்கிட்ட நான் ரொம்ப தயவு பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லாரும் ஓட்டு போடணும். முதல்ல 55% 60% தான் வருது, மீதி 40% வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாடு சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்கிறதே தப்பு. ஸோ ஓட்டு போட வேண்டியது ஒவ்வொரு மனிதனின், ஒவ்வொரு குடிமகனின் கடமை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்றது இப்போ இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓட்டு போட வேண்டும். அதுதான் என்னுடைய முதல் ஆசை. இந்த தரம் வந்து இந்த தேர்தலில் ஒரு 95% ஓட்டு விழுகணும். விழுந்துருச்சுன்னா என்னுடைய கனவு நிறைவேறுது. ஏன்னா படித்தவர்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. படித்தவன் ஓட்டு போட மாட்டேன்றான். அதாவது அவனுக்கு 2Gயை பற்றி தெரியும், ஊழலை பற்றி தெரியும், லஞ்சத்தை பற்றி தெரியும், நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பற்றி தெரியும். எல்லாம் தெரிஞ்சவங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க. ஓட்டு போடுறவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுதான் விஷயம். ஓட்டு போடுற மக்களுக்கு நாட்டில் நடக்கிறது எந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது. விவரம் தெரிஞ்சவர்கள் ஓட்டு போடுறதில்லை. அதனால் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் ஓட்டு போட்டாவே இந்த மாற்றம் ஏற்பட்டுவிடும் அப்படின்றது என்னுடைய ஒரு இது. ரெண்டாவது விஷயம், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது வந்து ரொம்ப ஒரு, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதும் சட்டப்படி குற்றம், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவதும் சட்டப்படி குற்றம். அதையும் மீறி நான் கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்கிறேன், கோடி கோடியாக ஊழல் பண்ணியிருக்கேன், என்கிட்ட வீட்டில் வச்சுக்க முடியல அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம பணம், அது நம்ம கட்டின வரி பணம். அவன் கொள்ளையடிச்சு வீட்டில் வச்சுருக்கான், கொடுக்கறதுக்கு தான் டைமு,
கொடுத்தா வாங்கிக்கிங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நல்ல தீர்மானம் பண்ணிக்கங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு சுதந்திரமாக வாழ முடியும், வன்முறை இல்லாமல் வாழ முடியும், ஒரு சுதந்திர தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அப்படின்றத சிந்திச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் களத்திலே நமக்கு நேரத்தை ஒதுக்கி நம்மிடம் உரையாற்றிய புரட்சி இயக்குனர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி சார், நன்றி. என்னையும் இங்கே கூப்பிட்டு கேப்டன் டிவின்றது வந்து எப்படின்னா என்னுடைய புள்ள டிவி மாதிரி. கண்டிப்பாக விஜய் எப்படியோ கேப்டன் எனக்கு அதே மாதிரி தான். அவருடைய வளர்ச்சியை பார்த்து 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 நான் பெருமைப்பட்டு ஒரு கட்டத்திலே பிரமிப்படைந்து அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நான் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அது கேப்டன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொடுக்குறேன்.